எலியாவின் ஆவியையும் அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அல்லேலூயா சொல்லலாமே. 17ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலம் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். சொல்லாமே. நல்ல ஒரு தேவ வார்த்தைகளை அவனுடைய சமூகத்திலே வாசிக்க கேட்டிருக்கிறோம். தேவனாகி கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நாம கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நல்ல சங்கீத ஆலோசனைகள், ஆராதனைகள், ஜெபங்கள் அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதனுடைய வார்த்தை ஆண்டவர் எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கிறாரோ அந்த அளவிலே தேவன் நமக்கு பேசுவாராக. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இங்கே வேதத்திலே வாசிக்கும்போது வார்த்தை நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தரிடத்திற்கு திருப்புகிற ஆயத்தம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் பட்சமாய் திருப்புகிற ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிறீங்களா? அந்த மனிதனை குறித்த பேக்ரவுண்டுகள், பின்னிடைகள், அவன் எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் என்ன என்பதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லலாமா? அவன் அந்த மனிதன் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த ஒரு மகனாக அங்கே காணப்படுகிறார். யோவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமே. யோவானை குறித்த தரிசனம் என்பது எலியாவின் ஆவியையும் பலனும் உடையவனாய் அவன் கர்த்தருக்கு வழியை ஏற்படுத்துகிற ஒரு பாதையை திருப்புகிற மனிதனாக, ஒரு உபயோக கருவியாக தேவன் அவனை கரங்கள் எடுத்தார். அவன் சொல்லலாமா? அல்லேலூயா. அவன் தேவன் முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய நேரத்தில் அவன் எலியாவை எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அதே போலதான் இந்த மனிதனையும் அவன் எதிர்பாராத சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் அவன் அவரிடத்திலே கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியை உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். சொல்லாமே. எந்த ஒரு மனிதன் அவன் ஒரு திருப்பு முனையை விரும்புகிறார்களோ, அந்த திருப்புகிற காரியத்தை எதிர்பார்க்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை மனதிலே நினைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாதையிலே கர்த்தர் அவர் போய்கொண்டே இருக்கிறார். போகிற அந்த பாதைகள் நடுவிலே அவன் டேன் பண்ணிக்கோ, திரும்பிக்கோ என்று சொல்லி ஆண்டவர் அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்றால் அந்த அடையாள குறியை வைத்துக் கொண்டு தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல எலியா யோவானுடைய வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கு நேராக போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின்படி ஆண்டவர் எலியாவின் ஆவியை உடையவனாகவும் அவன் எலியாவின் மேல் இந்த பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் ஒரு பாத்திரத்தை தெரிந்தெடுக்கிறார். உன்னதமான ஒரு பாத்திரம் தான் யோவான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். வழக்கம் போல சகரியா தேவனுடைய ஆலயத்தில் அவன் ஆசாரிய வேலையை செய்து கொண்டே இருக்கிற ஒரு நாள். புரிந்தவர்கள் சொல்றார். ஆசாரிய வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். வழக்கமாக அவன் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிற நேரங்களிலே அவருக்கு வாரம் வாரமாக தேவனுடைய ஆலயத்திலே போய் அவன் தூபம் காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். தூபம் காட்டுகிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதும் அந்த தூப கலசத்தில் இருக்கிற அந்த வாசனையை முகர்ந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை சொல்லி மகிழ்கிற நாட்களை பார்க்க முடியும். இல்லையா சொல்லாமா? தூபம் காட்டுகிற சகரியாவா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவின் மத்தியிலே தான் அவன் தேவ சமூகத்திலே தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருந்தான். ஒரு குறைவின் மத்தியிலே இருந்து கொண்டே இருந்தான். அவனுக்கு மனைவி எலிசபெத் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எலிசபெத் அநேக நாட்கள் குழந்தை இல்லாதபடினாலே, இருக்கிறீங்களா, அநேக வருடங்கள்
இருக்கிறபடினால் அதை குறித்த வருத்தத்தில் அவள் காணப்பட்டுக் கொண்டே இருப்பார். ஆனால் ஊழிய பாதையில் அவர்கள் என்ன செய்யவில்லை, கலங்கி போகவே இல்லை. அல்லேலூயா. ஊழியத்தை செய்வதிலும் விசுவாச பாதைகளிலும் தேவன் கொடுத்த வழி நடத்துதலும் தேவன் கொடுத்த பாதைகளையும் அவர்கள் ஒரு நாளும் அல்ல தட்டாமல் அவர்களுக்கு கிடைத்த பணிகளை அவர்கள் வேகமாய் செய்து கொண்டே வந்தார்கள். சொல்லலாமா? ஆனால் ஆலயத்தில் இருக்கிறவர்களோ உற்றார்களோ உறவினர்களோ அல்லது அமேர் தேசத்தார்களோ அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு அசை சொல் பேச்சை அவர்களுக்கு நேராக வைத்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன பேச்சு என்றால், இந்த இடத்துல வாசிக்கும் வாசிகள் 5வது வசனத்தை வாசிகள். லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோன் குமாரத்தில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து. 7வது வசனவாசிகள். எலிசபெத் மலடியா இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியில் போதும் சொல்லாமே அவன் தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களில் அன்று அவனுடைய வேலை முடித்து வீட்டிற்கு போக வேண்டிய நேரத்தில் தேவன் அவனை வழிமறைத்து, இன்று நீதான் என்ன செய்ய வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தில் மீண்டுமாக அவன் என்ன செய்ய வேண்டும், தூபம் காட்ட வேண்டும் என்று கர்த்தர் அவனை வலியுறுத்தினார். சொல்லாமே அவன் அதோ அந்த நேரங்களிலும் அவன் தன்னுடைய உடம்பில் இருக்கிற டயர்டை நினைக்காதபடிக்கு மீண்டுமாக கர்த்தர் சொல்லிவிட்டாரே, தேவதூதன் சொல்லிவிட்டாரே என்ற வார்த்தையை கீழ்ப்படிந்து மீண்டுமாக ஆலயத்திற்குள்ளே போய் தூபம் காட்டும் பணியை செய்து கொண்டே இருந்தார். சொல்லாமே அவருடைய வாழ்க்கையை குறைவுகளும் நஷ்டங்களும் அவருடைய வாழ்க்கையில பலவீனங்களும் இருந்தாலும் அவனுடைய வேலையை கர்த்தருக்கும் நேராக இருக்கிற பணிகளில் அவன் சரியாய் நோக்கத்தை செய்து கொண்டிருக்கிறபடியா, திட்டங்களை செய்து கொண்டிருந்தபடியாலே அவனை அறியாமல் ஒரு தேவதூதன் அவன் நடுவில் பிரத்யட்சமானார். சொல்லாமா தேவதூதன் அவன் மத்தியிலே பிரத்யட்சமாகும் போது அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமாகி சகரியா அவனை கண்டு கலங்கி மனமடிந்தான். 13வது வசனம் வாசிகள். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சொல்லாமே தேவதூதன் அந்த சகரியாவிடத்தில் சொல்லுகிறார், பயப்படாதே, அவன் கர்த்தருடைய நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். சொல்லாமா அன்னைக்கு தேவதூதர்கள் தனக்கு தென்படுவார்கள் என்றால் தென்படுகிறவர்களுக்கு அவன் மரணம் நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். தேவதூதனோ கர்த்தருடைய ஆவியானவரோ அந்த இடத்துல வெளிப்பட்டுவார் என்றால், முகமுகமாய் பார்க்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல ஒரு சாவு நடக்கும் என்று சொல்லி பயப்படுவார். இவர் அதை கண்டு பயப்படுகிற நேரத்திலே தான் சகரியாவை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னுடைய வெகுநாள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. சொல்லாமா சொல்லாமே நாம் எந்த விதத்திலே கர்த்தருடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும், சபை விட்டு விடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சில விஷயத்தை மறந்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லாமா ஆண்டவர் நம்முடைய விஷயங்களை மறக்கிறவர் அல்ல. சொல்லாமே உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியாக, உங்களுடைய ஜெபங்களை கேட்கும்படியாக, உங்களுடைய வார்த்தைகளை கவனிக்கும்படியாக அவருடைய செவிகள் திறந்தவைகளாகவே இருக்கிறது. சொல்லாமா விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, யாருடைய ஜெபங்களுக்கு நேராக ஆண்டவர் தன்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டே இருக்கிறார். சொல்லாமா ஆனா ஒரு விஷயத்திலும் நம்முடைய மனமடி உண்டாகாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சொல்லாமா சத்ருவானவன் நாம் தேவனுடைய வேலையை செய்ய விடாதபடி நம்முடைய பொருளாதார காரியங்களை, நம்முடைய பிள்ளைகளின் காரியங்களை மனதிலே புகுத்தி சொல்லாமே மனதிலே புகுத்தி என்ன செய்வான், ஆராதனையிலே அசட்டை பண்ண வைப்பார்.
இருக்கிறீங்களா? ஆராதனை சட்டை செய்ய வைப்பான், ஆராதனை மந்தமாக இருக்க வைப்பான். முக்கியமான காரியத்தை செய்யாமல் முக்கியமில்லாத காரியங்களுக்கு நம்மை ஓவர் பண்ணிட்டே இருப்பார். புரிந்தவர்களுக்காக சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அதான் சகரியா சொல்லுகிற வார்த்தையின்படி சகரியாவுடைய வாழ்வாதாரத்தின் காரியத்தை முன்னிறுத்தி கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் ஆண்டவரை ஜெபிப்பதை மட்டும் விடவே கூடாது, ஆராதிப்பதை மட்டும் விடவே கூடாது, சபை கூடி வருவதை ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம். ஆமென் ஆமென். பழித்து பேசலாம். அல்லேலூயா சொல்லாமே. எலிசபெத்தை குறித்து மலடி என்று பழித்து பேசிக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லாமே. அன்னாளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பெனினாளுக்கோ பிள்ளை இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதபடினால் பெனினாள் அடிக்கடி அன்னாளை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமே. இதற்காக சொல்லுகிற வார்த்தையில தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஒருவருடைய குறையை பார்த்து இன்னொருவர் பழிக்கும் போது, ஒருவருடைய குறைகளை பார்த்து இன்னொருவர் தூஷிக்கும் போது, ஒருவர் குறைகளை பார்த்து அவன் சகரியாவை பார்த்து என்னென்ன சொல்லி இருப்பார் என்பதை நீங்களே இமேஜின் பண்ணிக் கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லாமா. இந்த ஆசாரியனுக்கா, இந்த ஜெபவீரனுக்கா, இந்த கர்த்தருடைய ஊழியனுக்கா வல்லமையாய் பிரகாசிக்கிற தூப வீடங்களை மேகத்துக்கு மேலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற இவருக்கோ இந்த நிலைமை என்று சொல்லி அநேகர் பரிகாசிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா. அதை கூட தன்னுடைய காதுகளில் வாங்காதபடி கர்த்தருடைய வேலையில நான் உத்தமமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தைரியமாய் சகரியா நிற்பதை உங்கள் குடும்பத்தார் பார்க்கிறார்களோ இல்லையோ, உங்கள் வீடு பார்க்கிறதோ இல்லையோ, உங்கள் சபையார் பார்க்கிறார்களோ இல்லையோ, தேவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. கர்த்தர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய நம்பிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய கர்த்தருக்காக செய்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறார், இந்த வேகமாய் ஓடுகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறார், நீங்க செய்கிற ஊழியத்தை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபைக்காக நீங்க செய்கிற காரியங்களை ஆண்டவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும், அவனை படிக்கிறவர்கள் படிக்கட்டும், அவன் நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், நான் என்னுடைய வேலை ஆண்டவருக்காக செய்வேன் என்று சகரியா கர்த்தருடைய சமூகத்தில் தூபம் காட்டுகிறவனாயிருக்கிறார். அப்படி தூபம் காட்டுகிற விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளை ஆண்டவர் மறந்து விடவே மாட்டார். எப்படி மறக்க மாட்டார் தெரியுமா? தம்மில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியத்தை ஒரு கண் கண்டதும் இல்லை, ஒரு காதுகள் கேட்டதும் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா. அந்த வசனம் என்ன எடுத்து வாசி பாருங்க. கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு செய்ய போற ஆயத்தமாய் வைத்திருக்கிற காரியங்கள் ஒரு கண்கள் கண்டதும் இல்லை, ஒரு காதுகள் கேட்டதில்லை. அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார். வசனம் தெரிந்த வாசிங்க. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். ஒரு கண்கள் காணாதபடி, ஒரு காது கேட்டிராதபடி அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் வானங்களை திறந்து எலிசபெத்தின் உதரத்திலே ஆண்டவருடைய கரம் வெளிப்பட தொடங்கினார். அல்லேலூயா சொல்லாமா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பாராத நேரத்திலே தான் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும். நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில், நாம் எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன செய்யாது? வெளிப்படாது. அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால், நாம் எதிர்பாராத நேரங்களிலே கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். சகரியா எதிர்பார்க்கவே இல்லை. வழக்கம் போல எத்தனை வருடம் ஊழியம் செய்தார் என்று தெரியாது, எத்தனை வருடம் ஆசாரிய வேலை செய்தார் என்று தெரியாது. அவன் போய்கொண்டே இருக்கிறான், வழக்கம் போல போயிட்டே இருப்பான். நாளைக்கு நீதான் செய்ய வேண்டும் என்றால் அதையும் அவன் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டே தான் இருப்பான். அல்லேலூயா சொல்லாமா. ஆனா ஊழியம் கர்த்தருடையது என்பதனாலே அவன் ஊழியத்தின் மேல் அப்படியே இருப்பான், கரிசனை வைத்துக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா சொல்லாமா. ஆனா யாருடைய நினைவில் இல்லையோ, இருக்கிறதோ இல்லையோ, அவன் ஒருவேளை மறந்தே போயிருப்பான். தேவப்பிள்ளை ஒரு சில விஷயங்கள் மறக்கணும்னா ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்து பாருங்க, ஆராதித்து பாருங்க, தேவனை பிரசன்னத்தை ருசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லாமா. உங்களுக்கு இருக்கிறதை போலவே இல்லாதபடி ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா சொல்லாமா. இப்படி ஒரு குறை
இருப்பதாக நமக்கு தெரியாமலே இருக்கும். அசையாம இருக்கிறேன். கோடான கோடி ஸ்தோத்திரம். சொல்லாமே, அசையாமல் சீயோன் பர்வதத்தில் இப்படியே இருப்பீர்களாக. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் கணித நாளில் சொன்ன ஒரு அசையாத கல்ல ஆண்டவர் மூளைக்கல்லாய் சீயோனில் வைத்திருக்கிறார். அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, ஆண்டவர் அசைந்து கொண்டிருக்கிறார். சொல்லாமா, நமக்காக விழித்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லாமே, சொல்லாமா, தேவன் இன்றைக்கும் நம்முடைய விஷயங்கள் மறைக்கப்படுவதற்கு தேவனுடைய பிரசன்னம் அநேக முறை சப்போர்ட் ஆகிறது. நீ பாடலை பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுதெல்லாம் உனக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீ ஞாபகம் இல்லாமலே இருக்கும்படி செய்வார். உனக்கு ஞாபகமே இப்படி ஒரு குறை இருக்கா என்று தெரியாது, இப்படி ஒரு குறை எனக்கு இருக்குதா தெரியவே தெரியாது. ஏன்னா அத்துடைய பிரசனத்துல அவன் ரூபவேடத்தை ஏற்றிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியாவே கூட அந்த நாள்ல ஜெபித்ததே இல்லை. ஊழியக்காரரை குறித்து நான் சொல்லுகிறேன், எந்த ஊழியக்காரன் தனக்கான ஜெபிக்க நேரத்தை செலவு பண்ணவே மாட்டான். அல்லேலூயா சொல்லாமா? எந்த ஊழியக்காரனும் தனக்கான ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவதே இல்லை. ஊழியங்கிற காரியத்திற்காக தான் அதிக நேரம் ஜெபிப்பாங்க. இருக்கிற புரிந்தவர்களுக்காக சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி அவன் இயல்பாகவே ஒரு வழக்கம் போலவே அவன் தூபத்தை எடுத்து ஆசரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஒரு தூதன் இறங்கி வருகிறார். அல்லேலூயா சொல்லாமா? உன் அடிமட்டத்தில் இருக்கிற இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஜெப விண்ணப்பத்தை வெளியே கொண்டு வந்து தேவ தூதன் சொல்லுகிறார், சகரியாவே நீ பயப்படாதே, உன்னுடைய வெகுநாள் விண்ணப்பங்கள் இன்றைக்கு கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. வெகுநாள் அல்ல, வெகு காலத்தின் விண்ணப்பம், வெகு வருஷத்தின் விண்ணப்பத்தை கேட்கும்படி இன்றைக்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உனக்கு நன்மை செய்ய இறங்கி வந்திருக்கிறார், உனக்கு உதவி செய்ய இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? உன்னுடைய மறைந்த ஜபங்கள் எல்லாம் நீங்க வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உன்னுடைய மறைவிடத்தில் இருக்கிற ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? எந்த நாளுக்காக ஜெபித்தீர்களோ, எந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ, எந்த விண்ணப்பம் உங்கள் கலத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, எதுக்காக ஜெபித்தேன் என்கிற ஞாபகம் கூட இல்லாதிருந்தாலும் அல்லேலூயா அந்த ஜெபத்தின் விண்ணப்பத்தை இன்றைக்கு ஆண்டவர் சகரியாவுக்கு திறக்க போகிறார். அல்லேலூயா. உன் மனைவியாக எலிசபெத்திற்குள்ளே ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறார். அந்த குழந்தையின் பேரை கூட ஆண்டவர் முன்வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஒருவருக்கு ஆண்டவர் நன்மை செய்ய விரும்பினால் அந்த நன்மையின் பேரை கூட கர்த்தரே அடையாளப்படுத்துவார். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தின்படி 2 பேருக்கு கர்த்தரே தூதனை அனுப்பி பேருமாக ஹிட்டுமாக இறங்கி வந்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அதுல ஒருவருடைய பேர் தான் யோவான் ஸ்நாபகன். அல்லேலூயா சொல்லாமா? யோவான் ஸ்நாபகனுடைய பேரை ஆண்டவரே முன்குறித்துக் கொண்டு வந்தார். சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவன் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மது குடியாமல் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. யோவான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தங்களை வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோவானுடைய வார்த்தையோட அர்த்தம் கிரேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? கிரேஸ். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? ஃபேவர் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய ஃபேவரையும் ஆண்டவருடைய கிருபையையும் அந்த எலிசபெத்தின் குடும்பத்திலே கர்த்தர் கொடுத்து அந்த யோவானை பெரிய ஆசாரியனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் சகரியாவுடைய விருப்பம். ஆசாரிய வம்சத்திலே பிறந்து அல்லது ஆசாரிய வகுப்பில் இருந்து சகரியா என்று எழுதப்பட்டிருக்கிறார். அந்த 4 வசனம் எழுதுகிறோம். ஆமென். அவைகள் ஒழுங்காய் உனக்கு எழுதுதாவது 5வது வசனம், யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும்
ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தார். அல்லேலூயா சொல்லாமே. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு. அல்லேலூயா சொல்லாமே. ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவில் அதில் ஒருவன் தான் இந்த சகரியா. அல்லேலூயா. இந்த சகரியா அடிக்கடி தேவனுக்கு தூபம் காட்டுகிற ஆசாரிய வேலை செய்கிறவர். இந்த ஆசாரியனுடைய வம்சம் தான் மீண்டும் மீண்டும் ஆசாரிய வேலையை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே. ஆசாரிய வேலை சொன்ன உடனே ஊழியர் நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. ஆசாரியர்களுக்குரிய வேலையை அவன் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? அவன் இளநீலகம், புஷ்பராகம், படிகை பச்சை. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. இளநீலம் இப்படிப்பட்ட பயங்கரமான முத்துக்களால் நிரப்பப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை தரித்துக் கொண்டுதான் ஆசாரியன் தேவாலயத்துக்கு முன்பாடி வருவான். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஆசாரியனுடைய வஸ்திரம் இவ்வளவு பளபளப்பாய் இருக்கிறதை பார்த்தா ஆண்டவருடைய சபை தேவ பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இப்படியா அப்படி பார்த்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா. ஆனால் தேவன் அந்த யோவானை எப்படி பிரிப்பரேஷன் பண்ணினார் என்றால் அவனுக்கு ஒட்டக மயிரினால் உடையையும் காட்டு தேனால் புசித்து வாழக்கூடிய அனுபவத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமே. திராட்சரசமோ மதுவோ அருந்தாதபடி ஒரு நசரேயனாகவே அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லாமா. இவனுக்கு எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகம், அவன் மேல் இருக்கிற வல்லமையும் அவனுக்குள்ளே பாய்ந்து வரும்படியாக அந்த மாடலை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், அல்லது ஆசாரிய வேலை செய்கிறவர்கள், அந்த தேவனுடைய திட்டங்களை வெளிப்படையாய் கொண்டு வர நினைக்கிறவர்களுடைய உடைகளில் மாற்றம் உண்டாகும், நடைகளில் மாற்றம் உண்டாகும், பேச்சுகளில் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லாமா. செயல்பாடுகளிலே மாற்றங்களை கொடுக்கிறவர் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. எல்லாவற்றிலும் ஒரு மாறுதலை ஆண்டவர் அந்த இடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். இது பரலோகத்தினுடைய டிக்ளேர்ல முடிவுக்கு கொண்டு வந்த தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. இருக்கிறீங்களா? வசனத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அல்லது யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி நீங்கள் திருப்பி பிக்தோனுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி அதற்கு எதிராக அதன் எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவதாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து போதும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்பும்படியாக ஒரு திருப்புமுனை உண்டாக்குற ஒரு கருவியாய் தேவன் அவனை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. யோவானை அதற்காகத்தான் தேவன் அப்பாயின்மென்ட் பண்ணினார். எதற்காக? திரளான மக்களை போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து திருப்பும்படியாக. அல்லேலூயா சொல்லாமா. இருக்கிறீங்களா? திருப்பும்படியாக, ஒரு திருப்புதல், ஒரு டேக் பண்ணும்படியாக யோவானை தெரிந்து கொண்டார். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். முன்னாடி வாசித்த வசனம் ஆமென். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் போதும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. தேவனுடைய சந்ததிகளாக ஆயத்தப்படுத்தும்படி தேவனிடத்தில் திருப்புகிற
உடையவனாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். சொல்லாமே அதற்கு ஒரு பெரிய அபிஷேகம் தேவை. என்ன அபிஷேகம்? எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம். அந்த ஆவி உடையவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. அந்த ஆவி உடையவனாய் மாத்திரமல்ல, அவன் மேல் இருக்கிற பலமும் இவனுக்குள்ள இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. ரெண்டு பேரும் அவன் எலியாவின் ஊழியத்தையே செய்து கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லாமா. இயேசுவை பார்த்து இந்த யோவான் சொல்லுகிறான், அவன் யோவான் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்துல யோவான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அவன் அக்கறையிலே பார்க்கும் பொழுது ஒருவர் அப்படியே நடந்து போகிறார். இவன் சொல்லுகிறான், அதோ பாருங்கள், சகல ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லாமா. நானோ இன்றைக்கு உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லாமா. இப்படி ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவர்களை முன்குறித்திருந்தார். நான் ரெண்டு பேருடைய பேரை சொன்னேன். ஒருவருடைய பேரு யோவான் என்று சொன்னேன், இன்னொருவருடைய பேரு மரியாள் மூலமாய் பிறந்த தேவகுமாரன். அல்லேலூயா சொல்லாமா. மரியாள் மூலமாய் பிறந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவையும் தேவன்தான் பேர் வைத்தார், தேவன்தான் கர்ப்பம் தரிக்க வைத்தார். அல்லேலூயா சொல்லாமே. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமா. ஒரு வாழ்த்து செய்தி நடக்கிறது. இந்த வசனத்தை நீங்க தேடி பிடித்து வாசிங்க. நான் எடுக்க போன உங்க லேட் ஆகும். அந்த இடத்துல ஒரு வாழ்த்து செய்தியை சொல்கிறார். மரியாள் எலிசபெத் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்ட உடனே வாழ்த்து சொல்லும்படியாக புறப்பட்டு போகிறார். எலிசபெத் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். அந்நாட்களில் மரியாள் எழுந்து சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை குதித்து துள்ளிட்டு எலிசபெத்தோ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்கள் வீடியோவில் சென்று வாசித்து பாருங்கள். எழுதப்பட்டிருக்கிறது, மரியாளும் எலிசபெத் ஒன்றுக்கொண்டு சந்தித்து வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறார். வாழ்த்துதல் என்பது நம்மை போல கரத்தை கொடுத்து வாழ்த்துவதல்ல. நம்ம யூத மரபின்படி என்ன செய்வார்கள்? ரெண்டு சகோதரர்களாகட்டும் என்ன செய்வார்கள்? கட்டி அணைத்து என்ன செய்வாங்க? முத்தம் செலுத்தி வாழ்த்துவார்கள். முத்தம் செலுத்தி வாழ்த்தும் பொழுதுதான் எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற குழந்தை மரியாளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை பார்த்த உடனே துள்ள ஆரம்பித்தார். துள்ளி குறித்து அபிஷேகத்தில் நிரம்பினார். அல்லேலூயா சொல்லாமா. ஏன்னா வரப்போகிற இரட்சகரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னத பாத்திரம் தான் எலிசபெத்தின் வயிற்றிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. ஒரு நாள் சொல்ல போகிறது, இதோ உங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவகுமாரன் தோன்ற போகிறார். அல்லேலூயா சொல்லாமா. ரெண்டு பேருக்கு ஆண்டவர் தான் முன்குறித்து வெளிப்பாடுகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமே. இந்த வெளிப்பாடுகளை சொல்லிக்கொண்டே இருந்த நேரத்தில் அவன் மரியாளும் அவன் எலிசபெத்தும் வாழ்த்துதல் சொல்கிற நேரங்களில் அவர்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி ரெண்டு பாத்திரம் கர்ப்பத்தில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. பிதாவுக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் அங்கே தோன்றுகிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டுமானால் இப்போது போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எந்த பாதையை கடந்து போனாலும் சரி, எந்த பாதையில் நீங்கள் வழி நடந்தாலும் சரி, அந்த பாதை சரியானதா என்பதை அறிந்து கொள்ள பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் இருதயத்தை ஞானவான்கள் பக்கமாய் திருப்பும்படியான ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு பாத்திரம் தான் யோவான். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. நாம் போய் கொண்டிருக்கிற பாதை சரியோ தவறோ எந்த பாதையா இருந்தாலும் இந்த பாதையில நின்று பாருங்கள். இந்த பாதை சரியானதா என்று பாருங்கள். அங்கே ஒரு திருப்பக்கூடிய ஒரு நபர் நமக்கு வெளிப்படுகிறாரா என்று பாருங்கள். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு பாதை தெரிந்தது என்றால்
இந்த பாதையில வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போறது சுலபமாகவே திருச்சி, பெரும்பலூர், அரியலூர் இப்படிப்பட்ட பகுதிகளில் எல்லாம் போகிறதற்கு போர்டு நமக்கு வழித்தர தூரத்தில் போட்டுக்கொண்டே இருப்பாய். வழியை பார்த்து 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 போயிட்டே இருக்கலாம். ஆனா கிராமப்புறத்துக்கு திரும்பும் பொழுது யாரும் வழி சொல்ல மாட்டாங்க. அல்லையில சொல்லாமா, நமக்கு இந்த பாதை பேரே தெரியாது. சின்னப்ப கவுண்டர் பாளையம் என்று சொல்லி ஒரு இடம் எனக்கு மைண்ட்ல கொடுத்தாங்க. நான் போகிறேன், போயிட்டே இருக்கேன். எங்க போயிடுச்சு? இப்படி போனா சுல்தான்பேட்டை வரைக்கும் நமக்கு பாதை தெரியும். அல்லையில சொல்லாமா, அதுக்கு பிறகு உடம்புமர் வலை ரோடு நமக்கு பிடிக்கணும்னா 20 கிலோமீட்டர் உள்ளே போய் பிரவேசிக்க வேண்டும். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அந்த பாதை. அல்லையில சொல்லாமா, ஆனா வழியே தெரியல. 20 கிலோமீட்டர் போகிற நேரங்களில் எந்த வீடுகளோ கடையோ எதுவுமே கிடையாது. வெறும் அந்த தென்னை மரம் தோப்புலாம். 2 பக்கம் பாத்தீங்கன்னா தென்னை மரம், ரெண்டுல ஒன்றே ரோடு தான். இல்லைன்னு சொல்லாமே போயிட்டே இருக்கும். ஊழியக்காரர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, தெரியுமா ஆக்சுவலி அல்ல சொல்லாமா, போயிட்டே இருப்போம். ஏதோ ஒரு பக்கம் நெருங்கும்ல, அந்த இடத்துல போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். போக போக எங்கேயுமே தெரியாது. ஆனா ஒரு மனிதன் நமக்கு முன்னாடி தென்பட்டான்னு வைங்க, அப்படியே ஆசுவாசமா வழி சொல்றதுக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி வண்டி நிப்பாட்டி அவரை கேட்டா, அவர் நமக்கு புரியாத லாங்குவேஜ்ல சோத்தாங்கை பீத்தாங்கை அந்த கை தக்குன்னு சொல்லி கடப்புறம் நெருங்குளம் அப்படி கடக்க திரும்பி ரெக்க திரும்பி மேக்க திரும்பின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் 15 வருஷம் அனுபவம் இருக்கனால அப்படிங்களா, சரி ஓகே ஆமா நல்லா திருப்பி அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு போறேன். கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டினோடனே அவன் சல்லிப்பாளையம் ஒரு பகுதி, சல்லிமேடா சல்லிப்பட்டி அல்லையில சொல்லலாம். சல்லிப்பட்டியில போய் ஜாயின் பண்ண உடனே நம்முடைய பல்லடத்துல இருந்து உடுமலை ரோடு ஜாயின் ஆயிடுச்சு. அல்லையில சொல்லாமே, அதுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டினா சின்னப்ப பாளையம் வந்துவிடும். ஆமே, அப்ப நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தெரியாம போய் மாட்டிட்டோம்னா நம்ம போக வேண்டிய வழி என்னன்னா, நேர சித்தேரி மலை பிரிவில் போய் லெஃப்ட் கட் பண்ணி த்ரூவா போயிருந்தா நேரம் போய் ஜாயின் பண்ணிருக்கலாம். நமக்கு என்ன நினைப்புன்னா, 10 கிலோமீட்டர் நமக்கு நஷ்டம் இல்லாம குறுக்கு பாதையில போலாமே சொல்லி இறங்கினதுதான். அல்லையா சொல்லாம, அப்படி இறங்கும் போது தடுமாற ஆரம்பிச்சோம். அல்லையா சொல்லாமா, வழியில ஏதாவது டீக்கடையோ வீடோ ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, உடனே நம்ம அதை அலர்ட் பண்ணி என்ன செய்யலாம், வழி கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இல்லையா சொல்லாமே, இந்த நூற்றாண்டுல கூகுள் மேப் இருக்கு, எல்லாமே இருக்கு, வழி முறைகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு பதட்டம் இருந்தது. ஐயோ இப்படி வழி தெரிகிறது. இதே போலதான் திருச்சி ஆகட்டும், பெரம்பலூர் ஆகட்டும், நாகர்கோவில் ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், மெயின் போர்டு நமக்கு தெரியும். ஆனா உள்ளே போகும்போது தண்டனைதான். சொல்லாமா, அல்லேலூயா. இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரேக் இல்லாத வண்டி போலதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை போயிட்டே இருக்கிறார். சொல்லாமா, போயிட்டே இருக்கும்போது நம்முடைய உபத்திரவத்தின் பாதைகள், நெருக்கத்தின் பாதைகள், நம்ம சஞ்சலப்புகள், தவிப்புகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், விளைவுகள் வரும்போது நிறுத்தி பார்க்கிறோம். சொல்லாமா, இதுதான் வழியா, இதுதான் பாதையா, இதுதான் யாருக்காவது சொல்லி தருவாங்களா என்று சொல்லி திரும்புகிற காரியத்தை நினைவுபடுத்துவோம். அதே சொல்லாமே, உடனே யாராவது அந்த இடத்துல தென்படுவார்கள். அந்த இடத்துல தென்படும் பொழுதுதான் மோசே ஆண்டவர் கரத்தில் எடுக்கிறார். சொல்லாமே, மோசே ஆண்டவர் கரத்தில் எடுக்கும் பொழுது அவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த மோசேனுடைய வசதி வாசிகள், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாசெதோலுக்கு முன்பாக இறங்கி ஈரோட் பள்ளத்தாக்கின் முன்னாடியே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக என்று சொல்லுவான். இல்லையா சொல்லாமே, மோசே ஆண்டவர் சொன்னபடியே அவன் மைண்ட்ல வாங்கிக் கொண்டு அந்த எகிப்தில் பார்வோனிடத்தில் போராடி அவள் என்ன செய்யறான், திருப்பி கொண்டு வருகிறான். திருப்பி கொண்டு வருகிறது 10 பேர் 20 பேர் அல்ல, சுமார் 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா சொல்லாமா, 10 பேர் 20 பேர் கிடையாது, சுமார் 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாளையமறைக்கு கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா, ரூட்டை ஆண்டவர் தான் சொல்லுகிறார், பாதையை கர்த்தர் தான் சொல்லுகிறார். நான் முடிக்க விரும்புகிறேன். அநேக தீர்க்க தரிசனம்
வசனங்கள் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? பாயிண்டின் படி வந்தால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தை பேச முடியும். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் இருக்கிற உற்சாகத்திலே தான் இந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் அந்த சமுத்திரத்தின் பாதையை வழிநடத்தி வரும் பொழுதே வேதம் ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது. இவர்கள் போகிற பாதை எங்கே போய் எண்டாகிறார்கள்? எந்த கடைசி முனையில போய் எண்டாகிறார்கள் என்றால் சமுத்திரத்திலே பாளையம் இறங்கினார். சமுத்திரத்தின் கரையிலே போய் பாளையம் இறங்கினார்கள். அந்த பக்கம் பார்த்தா சமுத்திரம், ரெண்டு பக்கம் பார்த்தா பர்வதங்கள், பின்னாடி பார்த்தா பார்வோனின் சேனை. அல்லேலூயா சொல்லாமே. இந்த ரூட்டை கொடுத்ததே கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ரூட்டை கொடுத்தது யாருதான்? தேவன் தான். நாமும் இன்றைக்கு விசுவாசம் என்ற பேர்ல பாதை தெரியாம பயணிக்கிறோம். எங்க போகணும் தெரியுமா உங்களுக்கு? எங்கேயாவது பயணிக்கிறீங்களா? எந்த தூரம் தான் போயிட்டு இருக்கிறீங்களா? விசுவாசம் என்ற பேரில், ஆவிக்குரியவன் என்ற பேரில், கர்த்தருடைய பிள்ளை என்ற பேரில், சபையின் விசுவாசி என்ற பேரில், சபையின் ஊழியக்காரன் என்ற பேரில் நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். அதுதான் நல்ல பிரயாணம். அல்லேலூயா சொல்லாமா? நான் போய் முட்டுகிற இடம் சமுத்திரம். அல்லேலூயா சொல்லாமா? இந்த இடத்துல பாதையே தென்படா. ஆனா கர்த்தரோ பகலிலே மேக ஸ்தம்பமாகும், இரவில் அக்னி ஸ்தம்பமாகும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த தேவன் ஒரு ஐடியா பண்ணார். என்ன தெரியுமா? பார்வோனை தூண்டி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? நாம் சிக்கல்ல விழுந்ததும், நாம் அகப்பட்டிருக்கிறதையும் இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமே. நம் குடும்பம் கேள்விப்பட்டதை விட நமக்கு பிடிக்காதவர் கேள்விப்படும் போது கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. நாம் இப்ப சிக்கல் அகப்பட்டிருக்கிறோம், துயரத்தில் அகப்பட்டிருக்கிறோம், வேதனையில் அகப்பட்டிருக்கிறோம், பாடுகளை அகப்பட்டிருக்கிறோம். இந்த காரியம் நமக்கு தெரிந்தா பரவாயில்லை, நமக்கு தெரியாத விரோதிகள், துரோகிகள் கேள்விப்படும் பொழுது நமக்கு பயமாகும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமே. இந்த தேவன் இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? பார்வோனிடத்தில் போய் சொல்லுகிறார், உங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவன் பஸ்காவை ஆசரித்து உம்மிடத்திலே தைரியமாய் வார்த்தையை சொல்லி எங்களை ஆராதனை செய்ய பயணித்து விடும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இப்போது அவர்கள் எங்கேயும் போகவில்லை, சங்கடத்திலே தவிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இருக்கிறீங்களா? இது ஆவிக்குரிய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் எங்கேயும் போகவில்லை, ஒரு இடத்துல முட்டி மோதி இருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? உங்களுடைய பயணத்தில் தடுமாற்றம் வந்து விட்டது. அதனால இவர்கள் எங்கேயும் போக வழி இல்லாம சிவந்த சமுத்திரத்திலே பட்டு கிடக்கு. மலையாளத்துல பட்டு போய். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தரை சொல்ல சொல்ல தூண்டிவிட தூண்டிவிட பார்வோனுடைய இருதயம் கடினமாக தொடங்கினார். அல்லேலூயா சொல்லாமா? பார்வோன் சொல்லுகிறார், இனி நான் அவர்களை விடவே மாட்டேன், பார்த்த இடத்துல கொன்றுவேன், அவர்கள் சாக வேண்டும் என்று சொல்லி தன் படையெல்லாம் திரட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்த கிளம்பினார். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நீ கிளம்பிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நீ துரத்தத்தான் வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே. நீ அங்கிருந்து இறங்கிதான் வர வேண்டும். ஏன்னா நான் போட்ட ஸ்கெட்ச் தவறாமல் இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே நீங்கள் குடுங்கி போய் திணறி போய் இருக்கிறீர்களா? அது உங்கள் விசுவாச குறைவினால் வந்ததல்ல. அல்லேலூயா. நம்பிக்கை குறைவினால் வந்ததல்ல. கர்த்தர் ஏதோ ஒரு பாதையை திறக்க போகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? தேவன் அந்த இடத்துல ஒரு பாதையை திறக்க போகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? தடைகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆமென் ஆமென், பலவிதமான நிந்தைகள் வரலாம். அதை நடுவில் நீங்கள் செய்யக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களுக்காக பாதையை திறப்பார். அல்லேலூயா. செங்கடலை திறக்கிறார். செங்கடல் திறக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பயணித்து செங்கடல் வழியாக அக்கறை போகிறார்கள். நான் வேகமா சொல்ல முடியும். அக்கறைக்கு போன பிற்பாடு நம்மை பார்வோனும் அவன் கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள்? அந்த செங்கடல் வழியாக நடக்கிறார். அல்லேலூயா.
கொண்டு அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் மேக ஸ்தம்பமாகும், அக்னி ஸ்தம்பமாயிருப்பேன், வெளிச்சமாயிருப்பேன், அவர்களுக்கு தான் வெளிச்சமாயிருப்பேன். அமே பார்வோனின் கூட்டத்திற்கு அல்ல. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பார்த்தா ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அமே அந்த மேக ஸ்தம்பமும் அந்த அக்னி ஸ்தம்பமும் பார்வோன் ஜனத்திற்கு காரிருளை உண்டாக்கிட்டு, ஹல்லேலூயா, காரிருளை உண்டாக்கிட்டு, இருட்டை உண்டாக்கி விட்டது. அவர்கள் கண்டறியாமல் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அந்த தண்ணீரை ஆண்டவர் சுவாசத்தினால் எடுத்து விட்டார் பாருங்க. இந்த தண்ணீர் மீண்டும் கடலோடு ஒட்டும் பொழுது ஒருவன் கூட மிச்சமில்லாமல் அனைவரும் அந்த செங்கடலிலே மூழ்கி போனார். நிறைய வார்த்தை இருக்கிறது. அவர்கள் பயணிக்க பயணிக்க அவருடைய சக்கரங்கள் கலந்து போனது, குதிரைகள் விழுந்து போனது. எல்லாத்தையும் உடைத்து போட்டார். அவர்கள் முழுமையாக செங்கடலிலே மூழ்கப்பட்டார்கள். அதோட தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு தெரியுமா? எந்த நதியிலே 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தண்ணீரிலே மூழ்கி சாகடித்தாரோ அவனை தேவன் ஐசியூல கொண்டு வைக்கவில்லை, வெண்டிலேட்டர்ல கொண்டு வைக்கவில்லை. எந்த தண்ணீர இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததியை நீ சாக பண்ணினாயோ அதே தண்ணீர்ல வம்சங்கள் யாவும் மூழ்கி போகும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பார்வோனை பார்த்து கர்த்தர் சவால் விட்டு சொன்னார், உன் சந்ததிகள், உன்னுடைய பார்வோன்கள் எல்லாவற்றையும். மோசேக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன தெரியுமா? மோசேயை பார்த்து ஒரு தைரியமான வார்த்தையை கர்த்தர் சொன்னார், மோசே பயப்படாத, இந்த சிறந்த சமுத்திரத்தின் நடுவில் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று காண்கிற எகிப்தியர்களை நீங்கள் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டீர்கள்? காணவே மாட்டீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்களை என்றைக்கும் காணாதபடிக்கு சகல எகிப்தியர்களை ஆண்டவர் செங்கடலிலே மூழ்க பண்ணினார். அதற்கு பிற்பாடு எகிப்தியருடைய வம்சமே இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் ஏன் உங்களை உபத்திரவத்தின் பாதையை நடத்துகிறார்கள் என்றால் உங்களுக்கு எதிராளியா இருக்கிற பிசாசை அதே செங்கடலில் மூழ்க பண்ணும்படி. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயாவா? அல்லேலூயா. மோசே குழந்தையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நாணல் பெட்டியிலே அவனை உருவாக்கி நதியோரத்திலே அவனுடைய தாயும் அவனுடைய சகோதரியும் விட்டார்கள். வாசித்திருப்பீர்கள். அல்லேலூயாவா? வாசித்திருப்பீர்கள். அந்த நதியோரத்தில் அப்படியே விட்டார்கள். அது அப்படியே போகிற நேரத்தில் அவன் கரெக்டான நேரத்தில் பார்வோனுடைய குமாரத்தி அந்த நதியிலே வர வேண்டும். இவனும் அதே நேரத்தில் பார்வோன் குமாரத்திக்கு முன்பாக அந்த பெட்டி போக வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எந்த நதியாகட்டும் அது கரெக்டான நேரங்களில் பாய்வதே கிடையாது. ஒரு இடத்துல வேகமாய் பாயும், இன்னொரு இடத்துல மெதுவாக பாய்ந்து செல்லும், இன்னொரு இடத்துல அமைதியாகவே இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அந்த நதியுடைய வேகம் அப்படி. ஒரு இடத்துல வேகமாக பாய்ந்து போகும், ஒரு இடத்துல குறைவாக வேகத்தில் இருக்கும், இன்னொரு இடத்துல அமைதியாகவே இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? எந்த நம்பிக்கையில இவர்கள் அந்த நதியிலே விட்டார்கள் நமக்கு தெரியாது. அவன் கர்த்தர் இந்த நதியுடைய தண்ணீர்ல நேரத்தை குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? டைமை குறித்து வைத்திருந்தார். இந்த நேரத்தில் போக வேண்டிய இடத்துல போக வேண்டும், அவன் காண வேண்டியவர்கள் காண வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? செய்ய வேண்டிய காரியத்தை, செய்யக்கூடிய காரியத்தை யாரை கொண்டு செய்ய வேண்டுமோ கரெக்டான நேரத்தில் அந்த ஆண்டவர் கணக்கீடு பண்ணி உங்களுக்குரிய நன்மையை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயாவா? அல்லேலூயாவா? ஒரே ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏகுவை பார்த்து யோனா ஆண்டவர்
ஒரு வார்த்தை கேட்பான். யோராம் என்பது எசபேலின் மகன். நாபோத்தின் தோட்டத்தை குறித்து தர்க்கம் பண்ணி ஜெயித்த ஒரு சம்பவம். அல்லேலூயா சொல்லாமா? யோராம் என்பது யாரு? எசபேலின் மகன். இந்த யோராம் யெகூவை பார்த்து கேட்பான், இப்போது நீ சமாதானமா இருக்கிறீரா? அல்லேலூயா சொல்லாமே. உனக்கு சமாதானம் தானோ என்று சொல்லும் பொழுது அந்த யேகூ யோராமை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? அல்லேலூயா. உம்முடைய தாயாகிய எலிசபேல் மந்திரவாதமும் பில்லி சூனியமும் விபச்சாரமும் செய்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? அல்லேலூயா சொல்லாமா? வசனத்தை தேடி வாசி. ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. யெகூ சொல்லுகிறான், எங்களுக்கு இப்போ சமாதானம் இல்லை. ஏன்னா மந்திரவாதமும் பில்லி சூனியமும் சூழ்ந்திருக்கிற பகுதியில நான் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? அல்லேலூயா. ஒரு முறை எலியா ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். அவருடைய மலையில ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். வேகமா சொல்வதற்கு தான் இந்த குறிப்பை மாத்துகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். ஜெப வீரனாகிய எலியா அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து கருத்தாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மனிதன். ஒரு நாள் ஆகாப் ராஜா நாபோத்தின் திராட்சை தோட்டத்துக்குள் போய் நாபோத்தை பார்த்து கேட்கிறான், உன்னுடைய தோட்டத்தை எங்களுக்கு கொடு, நான் அதை கீரை தோட்டமாய் மாற்ற வேண்டும் என்றான். திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லுவான். இந்த வசனங்கள் வீடுகள் சென்று வாசித்து பாருங்க. இந்த கீரை தோட்டமாய் மாற்ற சொல்லும் பொழுது நாபோத் சொல்லுகிறான், முடியாது, முற்பிதாக்கள் இதிலே திராட்சை தோட்டமாய் மாற்றின இந்த இடத்தை நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னார். அதிலே சொல்லாமா? திராட்சை பழம் என்றால் கர்த்தருடைய செழிப்பு என்ற அர்த்தம், சபை என்ற அர்த்தம், தேவனுடைய கூடாரம் என்ற அர்த்தம், அங்கே செழிப்பு நிறைந்த இடம் என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமே. அந்த இடத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் பொழுது ஆகாப் துக்கம் அடைந்து வீட்டினுடைய படுக்கையில போய் படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. படுக்கையில போய் படுத்த உடனே எலிசபேல் என்ன சொல்லுகிறான்? தாயாகிய மனைவியாகிய எலிசபேல் ஆகாபிடத்திலே போய் ஏன் துக்கமா இருக்கிறீர் என்று கேட்கும்போது ஆகாப் சொல்லுகிறான், நான் எந்த காரியத்தை செய்தாலும் எதிலே தடை இல்லை, ஆனா இந்த நாபோத்துடைய விஷயத்துல எனக்கு துக்கம் உண்டானது. அவன் இவர்களின் திராட்சை தோட்டத்தை கெடுத்து கீரை தோட்டமாய் மாற்ற விரும்பினோம் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவன் எனக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகிறான். முற்பிதாக்களுடைய பேர்களை இழுத்து போடுகிறான் என்று சொல்லி அவன் துக்கம் செய்தி கேட்டவுடனே படுத்துக் கொண்டான். எசபேல் சொல்லுகிறான், யார் அதை சொன்னது? அல்லேலூயா. யார் சொன்னா? நீ ஏன் துக்கப்படுகிறாய்? உனக்கு அது யார் சொன்னது? தரமாட்டேன் என்று. நீ இப்போது பா, நாளை இந்நேரம் நாபோத்துடைய திராட்சை தோட்டம் உன் கரத்தில் வரும். என்ன பண்ணிருப்பான்னு தெரியுங்க? மந்திரவாதம், பில்லி சூனியம். இந்த வசனத்தை நீங்கள் எடுத்தீங்களா? யோராம் வாசிங்க. அப்பொழுது யோராம் வசனங்களை சொல்லி வாசிங்க. 2 ராஜாக்கள் 9:21. 2 ராஜாக்கள் 9:21 வாசிங்க. அப்பொழுது யோராம் ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தண்டன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே உமக்கு சமாதானமா என்று கேட்டான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேல் வேசித்தனங்களும் அவளுடைய வில்லி சூனியங்களும் இப்படி இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் எங்கிருந்து வரும்? அவ்வளவு பில்லி சூனியமும் அவ்வளவு குறி சொல்கிற ஆவியும் அவ்வளவு மந்திரவாதமும் அவளுக்குள்ளே வியாபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லேலூயா, அது நாபோத் அல்ல,
எலியா அல்ல, எலிசா அல்ல, ஏகு அல்ல. எந்த போர் வீரன் வந்தாலும் அவருடைய மந்திரவாதத்துக்கு முன்பாக சமாதானம் சீர்குலை. சொல்லாமா, சமாதானத்தை சீர்குலைப்பான். சமாதானத்தை சீர்குலைத்த உடனே நாபோத்தை என்ன செய்தார்கள்? அவன் போர் முனைக்கு முன்னாக அனுப்பி அவனை நயவஞ்சகமாய் பேசி அவனை முன்னுக்கு தள்ளி கல்லெறிந்து கொண்டார்கள். சொல்லாமா, கல்லெறிந்து கொண்டார்கள். நாபோத்துக்கு தெரியவே தெரியும். நாபோத்து படைக்கு முன்னாடி போனவன், படை செய்ய போனவன், யுத்தம் செய்ய போனவன், ஊழியம் செய்ய போனவன். சொல்லாமா, கர்த்தருடைய வேலை நாமே பாரமாய் நினைத்து முன்னாடி அனுப்பப்பட்டவன். சொல்லாமா, முன்னுக்கு தள்ளி யெசபேல் என்ன செய்தான்? ஆட்களை ரெடி பண்ணி கல்லெடுத்து எறிந்தார். சொல்லாமா, கற்கள் நாபோத்துடைய நெற்றியில் பட நாபோத் என்ன செய்தார்? அவன் தோட்டத்தின் நடுவிலே விழுந்தான் எழுதப்பட்டிருக்கிறார். நாய்கள் அவனுடைய இரத்தத்தை அவன் தக்க தொடங்கினார். இந்த சம்பவம் யாருக்கு தரிசனத்தில் வெளிப்பட்ட தெரியுமா? எலியா பாருள்ள மனுஷனாயிருந்தான். அவன் கருத்தாக தேவ சமூகத்தில் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த காட்சி முழுவதும் அவனுடைய ஜெபத்தின் தரிசனத்தில் வெளிப்பட ஆரம்பித்தார். நாபோத்து காயப்படுகிறான், நாபோத்து விழுந்து போகிறான். அவன் யெசபேலின் வஞ்சகத்தால், யெசபேலின் அசுத்தத்தினால், யெசபேலுடைய அவன் யெசபேலின் மந்திர ஆவியினாலே நாபோத்து விழுந்து போகிறது தரிசனமாய் காண்கிறான். சொல்லாமா, உடனே அங்கிருந்து எழும்பினான். எலியா எழும்பி ஆகாபின் மனைவியாக யெசபேலுக்கு முன்பாக கைகளை நீட்டிக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? எந்த நிலத்திலே நாபோத்தின் தலையை நாய்கள் இரத்தத்தை நக்கினதோ அதே இடத்தில் வரும் நாளில், வரும் காலங்களில், வரும் காலங்களில் உன்னுடைய தலையின் மூளைகளை நாய்கள் எடுத்துக் கொண்டு போகும். தலையின் மூளைகளை நாய்கள் தேடிக்கொண்டு போகும். சம்பவத்தை வேகமா சொல்ல முடிக்கட்டுமா? ஒரு நாள் யுத்தம் முடிந்து யெகூ எல்லாரையும் கொன்று குவித்து அவன் வீட்டுக்கு போகும்போது யெசபேல் படையெடுத்து வருகிறான். யெசபேல் வரும்போது யெகூ மாடியில் நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. யெசபேல் கேட்கிறான், அங்க யாராவது இருக்கிறார்களா? இல்லை என்று சொன்னான். இவன் ஏறி மேலே போனான். அல்லேலூயா சொல்லாமே. மேலே ஏறி போகும்போது யெகூ கீழே வருகிறான். அல்லேலூயா சொல்லாமா. நீ மேலே ஏறும் பொழுது யெகூ கீழே இறங்குவான். கீழே இறங்கிக் கொண்டு யெகூ சத்தமாய் சொல்லுகிறான், யெசபேலின் மாடிக்கு மேலே எவனாவது இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கும்போது 2 பேர் சொன்னார்கள், நாங்கள் இருக்கிறோம். அவளை அப்படியே போடும். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா. அப்படியே தலைவிடு. அவன் விழுந்து என்ன செய்கிறான்? தலை சுவரிலே மோதி விழுந்து கிடந்தான். அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா சொல்லலாமா. தலை மோதி அவன் மூளையெல்லாம் செதறி போய் கிடந்தது. யெகூ ஒருவனை அவன் என்ன செய்வார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களானால் அவன் அடக்கம் பண்ணுவதற்கு ரெடி பண்ணுவார்கள். இவன் அடக்கம் பண்ணுவதற்காக இறங்கி வரும் பொழுது அவனுடைய காலும் கையும் உடம்பு மட்டும்தான் கிடைத்தது. மூளையை காணும். எங்கடா போட்டு பார்த்தா நாய் தூக்கிட்டு போச்சு. அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. நான் சிரிச்சுட்டு பேசுறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா. நாய்கள் தூக்கிட்டு போயிடுச்சு. அவள் மூளை அங்கே அந்த வசனம் திருத்த வாசி பார்க்கலாம். அழகான வார்த்தை. இரண்டாவது அக்கிலிக்கு சொன்னீங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தார். யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரிசேமம் அடைந்தானா என்றார். சிம்ரி சேதமடைந்தான் என்றால், சேமமடைந்தான். அப்பொழுது அவள் தன் முகத்தை ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டார். உன் பட்சத்தில் இருக்கிற யார் என்று கேட்டார். 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். 2-3 பிரதானிகள் மத்த ஜன்னலை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றார். கீழே தள்ளுங்கள் என்றார். அப்படியே அவளை கீழே
ஆ. அவளுடைய இரத்தம் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் ஆ. தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பாடு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் என்றால் ராஜகுமாரத்தி என்றான். இவள் ராஜகுமாரத்தி என்றால் குமாரர்கள் அவளை அவரை அடக்கம் பண்ண போகிற போது அவருடைய அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளுமே அல்லாமல் வேறொன்றையும் வேறொன்றை காணோம். அல்லேலூயா சொல்லாமா. தரிசனம் உள்ள தேவ மனிதர் தேவ சமூகத்தில் ஜெபித்து ராஜா அரண்மனைக்கு எதிராக கை நீட்டி சொல்லுகிறார், அவன் நீ எந்த இடத்தில் நாபோத்தின் தலை நாய்கள் நக்க பண்ணினாயோ அதே இடத்துல உன்னுடைய தலை நாய்கள் தின்னும், உன்னுடைய சிதறும். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை ஆண்டவர் முறியடிப்பார். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை ஆண்டவர் முறியடிப்பார். கரங்களை கட்டி ஆராதிப்போம். கரங்களை கட்டி ஆராதிப்போம். உடமனா சகனா விமர்சனம் உங்களை தரிசனமாய் சொல்லுவோம். ஆண்டவர் தரிசனமாய் சொல்லுவோம். இந்த ஜெபம் வீண் போகலாம், இந்த விண்ணப்பங்கள் வீண் போகலாம். உங்களுக்கு ஆண்டவர் தருவேன் என்ற வார்த்தைகளை நிறைவேற்றுவார். நம்மை சுற்றி இருக்கிற பில்லி சூரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிற மந்திரவாதங்கள், நம்மை சுற்றி இருக்கிற செய்வனை கட்டுகள், நம்மை சுற்றி இருக்கிற ஆபச்சாரங்கள் யாவை முறியடிக்கும்படியா தேவாவியானவர் இறங்கி வருகிறார். தேவாவியானவர் இறங்கி வருகிறார். உங்கள் நடுவில் இறங்கி வருகிறார். உங்கள் நடுவில் இறங்கி வருகிறார். ஹalleluya ஹalleluya. எந்த ஆவியினால், எந்த பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவனாய் எலியா எசபேலுக்கு நேராக கை நீட்டினாரோ அதே வல்லமை யோவான் கரத்தில் எடுத்துக்கொண்டு ஆமென் திரும்பாத ஜனங்களை பார்த்து, மனம் திரும்பாத ஜனங்களை பார்த்து, வழியை விட்டு திரும்பாத ஜனங்களை பார்த்து, ஓ விரியம் பாம்பு குட்டிகளே, நம்ம பார்த்து யாராவது பண்டிகை என்று கூப்பிட்டா கூட கோபம் வரும், நம்ம எரிச்சல் வரும், அவன் கமை மூர்க்கம் வரும். ஆனா அவன் அசையவே இல்லை. எலியாவின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தார். உன்னை சர்ப்பத்தின் சந்ததி என்று சொல்ல வெட்கப்படவே மாட்டான். நீ சர்ப்பத்தின் சந்ததி என்று கூப்பிடு, அவன் வெட்கப்படவே இல்லை. ஓ விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்கிறவன் யார்? இதை தப்பித்துக் கொள்கிறவன் யார்? இதை ரட்சிக்கிறவன் யார்? இதை விடுவிக்கிறவன் யார்? மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிற, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற, திரும்புங்க. திரும்புகளை கத்தரை பார்க்கிறார். சகல வழிகளை திருப்புகிறவரை கருவியார் யோவானை கத்தரை கரங்கள் எடுத்தார். இந்த அபிஷேகம் நமக்கு வேண்டும். இந்த அபிஷேகம் இல்லைன்னா நம்ம திருப்பவே கூடாது. புரிந்தவர்களுக்காக சொல்றேன், இந்த அபிஷேகம் நமக்குள்ள இல்லைன்னா திருப்பவே கூடாது. இங்க அநேக மோசேக்கள் இருக்கலாம், அநேக யோவான்களும் இருக்கலாம். அல்லேலூயா. மோசே உனக்கான அட்வைஸ், நீ திரும்புவதை பார்த்து அநேகர் பட்சமாய் திரும்புவார்கள். நீ சரியாய் திரும்புகிறாயா என்பதை யோசித்துப்பார். அல்லேலூயா. ஒரு வாத்து கூட்டம் போயிட்டே இருக்கிறாங்க. வாத்து கூட்டம், வாத்து அப்படியே ஒரு லட்சக்கணக்கான வாத்துகள் ஒரே மேய்ப்பன் கீழே போயிட்டே இருக்கிறீங்க. அந்த வாத்துக்காரன் எங்க திரும்பினாலும் அத்தனை வாத்து திரும்பும். தீர்க்க தரிசனம் வரும்னு சொல்லிட்டேன், வருது. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஒரு சிறு பிள்ளை முதல் பெரியோருக்குமான ஒரு அட்வைஸ் ஆண்டவர் தருகிறார். ஒரு வாத்து கொண்டு போயிட்டே இருக்கு. வாத்து மேய்க்கிறவன் எங்க திரும்பினாரோ அந்த பக்கமாகவே இந்த வாத்துகளும் திரும்பும்.
இந்த வாத்துகளும் திரும்புவது தப்பே கிடையாது. நீ தலை திருப்பி திரும்பினா, மலையாளத்தில் அந்த வார்த்தை சூப்பர். அல்லேலூயா சொல்லாமே. அவனே தனியட்டு திரும்புறான். அவன் பார்த்து நீயும் திரும்பினா அவனை போல மாறிவிடுவாய். அவனை பார்த்து நீ திரும்ப கூடாது. மோசே நல்லவர்கள் தான். ஒரு பண்டிதன் இப்படி சொன்னான், கர்த்தர் நல்லவர், அவரை பின்பற்றுகிறவர்கள் நல்லவர்கள் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தான். தேவன் சுத்த கண்ணன். ஆனா அவரை பின்பற்றுகிறவங்க படுமோசமானவர்கள். சொல்லாம யூடியூப்ல போயிட்டு இடமா ஷகனா தியனா ஹந்தனா படுமோசமா காந்தியடிகள் சொன்னார்கள், கிறிஸ்தவத்தை விரும்புகிறேன், கிறிஸ்தவனை விரும்பவில்லை. அல்லேலூயா சொல்லாமா. ஒரு காந்தியடிக்கே தெரிந்திருக்கு நம்முடைய வித்தைகள். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஒரு காந்தியடிக்கு கூட தெரிஞ்சிருக்கிறது கிறிஸ்தவ இயேசு நல்லவர், அவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை, இல்லவே இல்லை. அவரை பின்பற்றுகிறவர்கள் நம்மத்தான் அவர்கள் அலசி பார்க்கிறார். நீங்கள் மோசேக்களாய் எழும்ப வேண்டும், எலியாக்களாய் எழும்ப வேண்டும், எலிசாக்களாய் எழும்ப வேண்டும். அந்த ஆவி உங்கள் மேல் இருக்க வேண்டும். அவருடைய ஆவி உங்கள் மேல் ஆலோசனையாக இருக்க வேண்டும். நீ நல்லபடியாக திரும்பினால் நல்லவர்களை சேர்த்துக் கொள்ளலாம். நீ கெட்டதாக திரும்பினால் கெட்டவர்கள் உன்னை பின்பற்றி வருவார்கள். உன் வீடு தேடி வருவார்கள், உன் இல்லம் தேடி வருவார்கள். இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி சுகவாழ்வு. அல்லேலூயா. இடமனா சகனானியா. இல்லம் தேடி அநேக நன்மைகள் வரும். இல்லம் தேடி அநேக உபயோகம் வரும். அது சரியானதோ? மோசே சரியானதோ? எலிசாவே சரியானதோ? எலியாக்களே, அதுதான் ஆண்டவன் சொல்லுகிறார், முற்பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் நான்களுடைய இருதயத்தை அமே வாசி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா 1ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சத்தத்தை வைத்து வாசிக்கலாம். தமா நகனா லிகனா ஷபரபரா. ஹalleluya. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்காய் ஆயத்தப்படுத்துகிறார். அவனோ எலியாவின் ஆவியையும் அவனுடைய பலமும் உடையவனாம். அவருக்கு முன்னே நடந்து ஜனத்தை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லாமா. அப்படி ஒரு மிராக்கிள் உள்ள, அப்படி வல்லமை உள்ள ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ தேவ மனிதர்களோ கண்டா விடாதீங்க. சொல்லாமா, அவங்களை விடாதீங்க, பிடிச்சுக்கோங்க. அவர்கள் உங்களை பிதாக்களின் வழியில் திருப்பி நடத்துவார். பிதாக்கள் எப்படி நடந்தார்களோ, நம்முடைய பிதாக்கள் எப்படி பரிசுத்தமாய் நடந்தார்களோ அந்த வழியை காண்பிப்பார்கள். அந்த வழி செவ்வையாக இருக்கும். சொல்லாமா, அந்த வழி ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். அந்த வழியில தேவனுடன் அலசி எடுப்பார். சொல்லாமே, திரும்ப தேவனுக்கு நேராக பாலிஷ் பண்ற வேலை இருக்கவே கூடாது. சொல்லாமே, பாலிஷ் பண்ணவே கூடாது. இந்த மினிஸ்ட்ரியில பாலிஷ் என்பது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானோ ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பேன். சொல்லி பழக்கணும். நானோ ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பேன், அவருக்கு முன்னாடி வருகிறவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அதுதான் அவனுக்கு கிடைத்த ஊழிய தரிசனம். அவனுக்கு கிடைத்த ஊழிய தரிசனம். தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஊழிய தரிசனம் என்ன தெரியுமா? உங்களுடைய வேலை அவங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் எடுப்பது. அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், அக்கினியை பெற்றுக் கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லா கண்களையும் அடைப்போம், எல்லா கண்களையும் அடைப்போம். தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை ஆராதிப்போம், பரிசுத்த தேவனை உயர்த்துவோம், பரலோக தேவனை ஆராதிப்போம். ஓ ஹalleluya.
பில்லி சூனியங்கள் அழியட்டும், மந்திர ஆவிகள் அழியட்டும், செய்வதை கட்டுகள் அழியட்டும். ஓ தெய்வீக கிருபை ஆளுகை செய்யட்டும். உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் வழி திறப்பா. உங்களுக்கு பாதையை காண்பிக்க தேவன் திறப்பா. அந்த பாதை ஒருவர் கண் கண்டிராதது, ஒரு காது கேட்டிராததுமான நன்மை வாசலை உங்களுக்காக தேவன் திறப்பா. ஹalleluya. யார் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு திறப்பேன் என்ற வாசலை நிச்சயமா ஒருவர் கர்த்தர் கிரியை செய்வார். யார் அதை தடுப்பார்? தேவன் கிரியை செய்ய போகிறார். யார் அதை தடுக்க முடியும்? ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். உங்களுக்கு உபகாரமாக இருக்க போகிறார். உங்களுக்கு வழிநடத்த போகிறார். உங்களுக்கு காரியங்களை நடப்பிக்க போகிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். ஆண்டுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். மகிமைப்படுத்துகிறோம். ஜெபிக்க அவர்